டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ப்ளஸோட நியூ லான்ச், அதாவது ஒன் ப்ளஸ் 15 லான்ச் ஆக போகுது. ஸோ ஒன் ப்ளஸ் லவ்வர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியஸ்டான நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு மேசிவ் நியூஸ் வந்து கொடுக்கலாம் அவங்களுக்காக. அது என்ன அப்படின்னா பேட்ரி வந்து ஒன் ப்ளஸ் 15ல் 7003 mAh கொடுக்குறாங்க. ப்ராசஸரை பொறுத்தவரையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Zen 5 வந்து கொடுக்குறாங்க. Zen 3 வந்தது பார்த்தோம், ஆனால் Zen 5 வந்து இது ஃபஸ்ட் டைம் ஒன் ப்ளஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் நியூஸ். அது போக ஆக்சிஜன் OS 16 அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இது இந்த ஃபோனில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். டீட்டெயில்டு ரிவ்யூ என்னென்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ என்னன்னு கிடைக்கும். லாஸ்ட்டாக என்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, அது போக இதெல்லாம் வாங்கி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யார் யாருக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை பொறுத்த வரலும் ஃபோனோட லுக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே கிளாஸி மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. ஹை ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஃபினிஷ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இந்த இதில் வந்து எத்தனை கலர் வேரியன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கலர் வேரியன்ட் இருக்குது. சாண்ட்ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஃபைனட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அல்ட்ரா வயலண்ட் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் சாண்ட்ஸ்ட்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மில்கி ஒயிட்டாகவும் இல்லாமல் பியூர் ஒயிட்டாகவும் இல்லாமல் இல்லை சாண்டில் கலராகவும் இல்லாமல் மிடில் ஆஃப் தி கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இதோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 215 கிராம்ஸ் 215 கிராம்ஸ் வந்து இதோட வெயிட்டு. ஸோ இந்த மொபைலை கையில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஸோ இது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல் அப்படிங்கிறது இதை நம்ம வச்சுருக்கிறப்பவே நமக்கு உணர முடியுது. பேக் பேனல் டிசைனை பொறுத்தவரையிலும் ஸ்லைட்லி ஒன் ப்ளஸில் நியூவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய ஒன் ப்ளஸ் மாடல்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ அதில் நியூவாக கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் கேமராக்குன்னு அந்த எக்ஸ்டர்னல் செக்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒன் ப்ளஸ் 13Sலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இது சூப்பர் ஃபினிஷ்லேயும் இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேவை பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரலும் ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க 6.78 இன்ச்லேயும் ப்ளஸ் வந்து LTPO AMOLED டிஸ்பிளே வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா நிறைய இதில் பார்த்துருப்போம் 120, 144, ஸோ 90 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதில் 165 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு ரொம்பவே இது அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் எதுக்கலாம்னா நீங்கள் ஒரு கால் பேசுகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் ஆகும். அவுட்டோர் விசிபிலிட்டியை பொறுத்த வரலும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக பிரைட்னஸும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சரி, இப்போ தான் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், கேமரா செக்மெண்ட். சரி, இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் ஒன் ப்ளஸ் எப்போவுமே டாப் நாச்சில் இருப்பாங்க. அதுலேயும் பேக் சைடில் ரியர் கேமராவில் 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஆஸ் இட் இஸ் 50 MP கேமரா, இன்னொரு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க, அது அல்ட்ரா ஒய்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 50 MP அதில் 3x டெலிஃபோட்டோ லென்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாடல் வந்து உண்மையாலுமே ஏன் ஃப்ளாக்ஷிப்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஃபோட்டோவும் ஸோ 50 MPயில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு கேமராவாக இது இருக்குது. ரொம்ப ரொம்ப குவாலிட்டிங்கிறது பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன் ப்ளஸோட வேரியண்ட் எல்லாத்துலேயுமே ப்ரூஃப் ஆன ஒன்று. சரி, ஃப்ரண்ட் கேமரா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 32 மெகாபிக்சல் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 கொடுப்பாங்க, ஸோ 12 கொடுப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் 32 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஸோ கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு குவாலிட்டியை ஒன் ப்ளஸ் இந்த மாடலில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ 13Sல கூட டெலிஃபோட்டோ கேமரா இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் 15 பொறுத்தவரையிலும் அந்த ஒரு ஆப்ஷனையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சரி, இது அவுட்டோரில் பிரைட்னஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்டோர் இன்டோர் ரெண்டுலேயுமே ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலதெல்லாம் அவுட்டோரில் பர்ஃபார்மன்ஸ் குறையாக இருக்கும். ஆனால் இதை பொறுத்தவரையிலும் ஆஸ் இட் இஸ் ஸ்கின் டோன் கலர்லேருந்து எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒன் ப்ளஸ் 14ல் வந்து ஒரு சின்ன சின்ன லேக் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நைட் மோடில் வந்து இன்னும் கொஞ்சம் கேமரா குவாலிட்டியாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்
அதுக்கடுத்து ஜூம் கிளாரிட்டியும் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் இந்த OnePlus 15 அது எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி ஸோ கிளாரிட்டியான இமேஜஸ் நைட்டாக இருக்கட்டும் இல்லை ஜூம் பண்ணிங்கனாலும் சரி பிக்சல் உடையாமல் அதை வந்து பெட்டராகவே கொடுக்குதுங்க. சரி, வீடியோவை பொறுத்தவரையிலும் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸு இன்க்ளூடிங் OnePlus 13s கூட 4K வரையும் நம்ம கொடுத்துருக்கிறத பார்த்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் 30யும் பேக்கில் 60 FPS வரையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் 8K வரையும் சப்போர்ட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குவாலிட்டியான நீங்கள் வீடியோவாக இருக்கட்டும் எய்தர் நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கணும் அப்படின்னாலும் பக்காவான கேமராவாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்க போகிறீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் மேக் பண்ண போகிறேன், இல்லை இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க போகிறேன், இல்லை நான் ஒரு வந்து பிஸ்னஸ் மாடலுக்கு வந்து ஒரு இது எடுக்க போகிறேன், ஒரு 1 minute வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாடல் மொபைலை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்ரி அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் டைட்டில் சொல்லும் போதே சொல்லிட்டேன். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Zen 5 மாடல் அப்படின்னு சொல்லிட்டேன். டாப் ஆஃப் தி லைன் ப்ராசஸர் வந்து இந்த மாடலில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அதோட ப்ராசஸர் டாப்பாக இருக்குதுன்னா மொபைலும் அந்த அளவுக்கு டாப்பாக தான் இருக்கும். ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம் 12 GBயில் வருது, 16 GBயில் வருது. ஸோ பொதுவாக ஹையஸ்ட்டாக 12 தான் எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 8 அப்படிங்கிற வேரியண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக 12 GB 16 GB அப்படிங்கிறதுல வருது. அதே மாதிரி 128 அப்படிங்கிற வேரியண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக 256 512 அப்படிங்கிற வேரியண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே ஹெவி யூசர்ஸ்க்காக வரையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கேமிங்கை பொறுத்தவரையிலும் ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க. பப்ஜியாக இருக்கட்டும், இல்லை BGMIயாக இருக்கட்டும், அதுக்கடுத்து CODயாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகவும் எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. பேட்ரி மேசிவ் பேட்ரி 7300 mAh கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி பார்த்து யூஸ் பண்ணிங்கனாலும், நீங்கள் எப்படி ரஃபாக ஹேண்டில் பண்ணாலும் சரி, இல்லை நாங்கள் சோசியல் மீடியாலேயே இருக்கிறேன், இல்லை கால் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் கம்பல்சரி 2 நாளைக்கு இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 2 daysக்கு நீங்கள் ஸ்மூத்தாக எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த பேட்ரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்கிறத நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரலும் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ Oxygen OS 16 சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 15 வேரியண்ட் நிறையா வந்துருக்குது, 16 வேரியண்ட் அப்டேட்டட் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ க்ளீன் UI அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, நோ ப்ளோட்வேர் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சூப்பர் ஸ்மூத் அனிமேஷன்ஸ் கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா AI மோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, AI எல்லா இடத்துலையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பெட்டர் பேட்டரியை வந்து இதில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது அந்த ஃபேஸ் லாக் சென்சாராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபிங்கர் சென்சாராக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையும் ரொம்ப நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கான நிறைய மொபைல்ஸில் பார்க்குறோம். ஆனால் இந்த மொபைலில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப லைட்டாக வச்சாலே அது டக்குன்னு ஓப்பன் ஆகிறதுக்கும் ஃபேஸ் அன்லாக்கும் அந்த அளவுக்கு ஃபேஸை காட்டி இப்படி காட்ட வேண்டிய அந்த அவசியம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இது OnePlus 15 கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் OnePlus 15 அப்படிங்கிறது ஸோ மேசிவாக ஃபீல்டையே ஒரு கலக்க போகிற ஒரு OnePlus ரசிகர்களுக்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு மொபைலாக நான் பார்க்குறேன் என்னோடய ரிவ்யூவிலேருந்து. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இன்றைக்கி ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா Samsung S24 இருக்குது இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. இன்றைக்கி OnePlus என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாடல் அஃபீஷியலாக எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா November 13th 7 o'clock வந்து இந்த மாடலை லான்ச் பண்ணுறோம். 8 o'clock அதாவது ஈவினிங் 8 o'clock இந்த மாடல் சேலுக்கு லைவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி OnePlus அஃபீஷியலாக வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும், இதை அட்வான்ஸாக நம்ம பார்க்கணும், அட்வான்ஸாக புக் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா, இல்லை நியூ மொபைல் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன் இந்த OnePlus 15. சரி, இந்த மாடலை ஏன் அடையார் நெட்கட்ஸில் வாங்கணும், ஆன்லைனில் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னா, அடையார் நெட்கட்ஸில் 23 வருஷமாக இருக்கிறதுனால நாங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் 23 வருஷமாக வாடிக்கையாளர் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்து 23 வருஷம் எங்களோட பயணத்தை கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாக வச்சுருந்த எங்களோட வாடிக்கையாளர்களுக்கே
நாங்கள் அவங்களுக்கு திருப்பி அர்ப்பணிக்கிற விதமாக ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத ஒரு கூப்பனாகவும் வவுச்சராகவும் எங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு எங்களுக்கு இந்த மாடலோட ரேட் வேணும்னு கேட்டால் ஆன்லைனில் விட நம்ம என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே கமெண்ட்டில் வந்து இது ஆன்லைன்லேயே இவ்வளோ வருது நீ எப்படி கொடுத்துட முடியும் அப்படிங்கிறத விடட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துட்டு தாராளமாக இல்லை நீங்கள் சொல்கிறது குறைவாக இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதுக்காகவே உங்களுக்கு சேலஞ்சும் பண்ணுறேன். ஆக மொத்தம் இந்த OnePlus 15 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் மாடல் மொபைல். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி வாங்கினாலும் ஒரு மாடல் வாங்கினாலும் நச்சுன்னு எல்லா ப்ராசஸரும் சரி, ப்ராசஸராக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்கக்கூடிய இந்த மொபைல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இது மாதிரி அடுத்த ரிவ்யூவில் கண்டிப்பாக பெட்டரான இன்னொரு மொபைலை பற்றி நான் வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ.